ஒண்ணு எழுதுறீங்க இல்ல படிக்கிறீங்க. இது ரெண்டு தவிர வேற எதுவும் செய்ய மாட்டீங்களா? வேற என்ன செய்யணும்? வேற ஒண்ணும் செய்ய வேண்டாம். முதல்ல வந்து சாப்பிடுங்க. அவ்வளவுதானே. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. நீ போ, நான் அதை படிச்சுட்டு வரேன். இத வந்துடுறேன்னு இதோட 10 தடவை சொல்லிட்டீங்க. 10 தடவையா? 3 தடவை தான் சொல்லிருக்கேன். சாப்பிட வர 3 முறை கூப்பிட்டேன்னு இப்பவாச்சும் ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன். மரியாதையா வந்து சாப்பிடுங்க. என்ன கற்பகம் மிரட்டுற? இதுக்கு மேல பேசாம வந்தீங்கன்னா மிரட்டலோட போயிடும். இல்ல கற்பகம், என்ன அண்ணனை போய் வம்புக்கு இழுத்துட்டு இருக்க? ஒண்ணு இல்ல லட்சுமி, சாப்பிட கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாரு. அத சாப்பிட வரேன்னு சொல்லிட்டேன்ல. சரி லட்சுமி, நீங்களும் வாங்க சாப்பிடலாம். இல்ல கற்பகம், அவர் வரேன்னு சொல்லிருக்காரு. அண்ணன் தான் காலையில இருந்து சாப்பிடலையே. முதல்ல அவருக்கு சாப்பாடு எடுத்து வை. சரி நீங்க வாங்க. சொன்னா கேட்க மாட்டீங்களா? ஐயோ பாத்தியாமா? ரெடி. என்னங்க அப்படியே வந்து உட்காந்துட்டீங்க? நீதானம்மா சாப்பிட கூப்பிட்ட. அதுக்காக கையாளமாம அப்படியே வந்துருவீங்களா? போய் கையாளமிட்டு வாங்க போங்க. சாரி சாரி சாரி. இதோ என்னங்க உங்களுக்கு பிடிச்ச இட்லி பண்ணிருக்கேன். சூப்பர். கார சட்னியும் தேங்காய் சட்னியும் சாம்பாரோட காம்பினேஷனும் ரொம்ப பிடிக்கும்ல, அதான் பண்ணிருக்கேன். சாப்பிடுங்க. சரி சரி. சாம்பார் சாம்பார் சாம்பார். இங்க இங்க அப்படிதான். சட்னி 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 கார சட்னி கார சட்னி அது போதும் 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 போதும். என்ன இது? இல்ல என்னங்க நீங்க நல்லா சாப்பிடுங்க. ஒழுங்கா சாப்பிடாம எலும்பு கூட மாதிரி ஆயிட்டீங்க. உண்மையதான் சொல்றியா இல்ல என்ன கிண்டல் பண்றியா? கிண்டல்லாம் பண்ணல. ஏங்க கிண்டல் எது நக்கல் எதுன்னு தெரியல. நீங்கெல்லாம் எப்படிங்க டைரக்டரா? நீங்க ஓவரா நம்மள கவுக்குறால. ஒரு முடிவோட தான் இருக்கா போல் இருக்கு. நினைச்சு பார்த்தது போதும். நான் ஒண்ணு கிண்டல் பண்ணல. பேசாம சாப்பிடுங்க. அதிர்ச்சியானா எப்படி? முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் ஆறாம அதிர்ச்சி ஆயிக்கலாம். சூப்பர் கற்பகம். ஆமா, இந்த சட்னி சாம்பார் இதெல்லாம் யார் பண்ணது? என்னங்க இப்படி கேக்குறீங்க? என் கையால நான் தான் பார்த்து பார்த்து சமைச்சேன். ஐயோ, உன் கைக்கு வைர வளையல் தான் வாங்கி போடணும். எல்லாத்துலயும் உப்பு காரம் புளிப்பு வாவ், அடிச்சுக்க முடியாது. சூப்பரா இருக்கு. போதும் போதும் போதும். அத சாம்பார் சாம்பார். ஏய் வாடா கார்த்திக், லேட் ஆகும்னு சொன்ன. சீக்கிரம் வருவேன்னு சொல்லியிருந்தா நானும் உனக்காக வெயிட் பண்ணிருப்பேன்ல. இல்லடா, போன வேலை முடிஞ்சிடுச்சு. எனக்கு தான் இந்த ஹோட்டல்ல சாப்பிட்றது சுத்தமா பிடிக்காது. அது மட்டும் இல்லாம லட்சுமி கையால சாப்பிட்டாதான் எனக்கு சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைக்கும். அதனாலதான் வந்துட்டேன். ஏய், எனக்கு பயங்கர பசிடா, போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். அண்ணன் தட்டு. கார்த்தி, கற்பகம் இன்னைக்கு அவ கையால சமைச்சிருக்கா. சட்னி சாம்பார்லாம் டேஸ்ட் பண்ணி பாரு. பா, அப்படிதான் இருக்கு. ஏம்மா, இன்னைக்கு ஃபுல்லா தங்கச்சிக்கு வேலையை வச்சிட்டியா? இல்லங்க, வேண்டான்னு சொன்னா கேட்கவே இல்ல. ஒரே பிடிவாதமா இருந்து சமைக்கிறேன்னு சொல்லி சமைச்சிட்டா. என்ன யார் சமைச்சா என்னென்ன? அதுக்கு இல்லம்மா, தேவையில்லாம உனக்கு வேலை வச்சிருக்காளே அதாம்மா. இது நம்ம வீடுன்னு. சரிம்மா, எனக்கு பசிக்குது, முதல்ல சாப்பிடுறேன். ஏய், மெயினா அந்த கார சட்னி போடு. கற்பகம் சமைச்சதை நீ சாப்பிட்டேன்னு வச்சுக்க கார்த்தி, அப்புறம் என் சிஸ்டர் சமையல் கூட வேணான்னு சொல்லுவேன். கற்பகம் அவ்வளவு நல்லா சமைக்க ஆரம்பிச்சிட்டாளா என்ன? என்னமா சமைச்சிருக்கா? சாம்பார், அதுவும் அந்த கார சட்னி ரெண்டுத்தையும் சாப்பிட்டு பாரு. அச்சோ, சூப்பர் கற்பகம். சரி சரி, சாப்பிட்டு சாப்பிட்டு. எப்படி இருக்கு?
காரம் 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 ஏய் என்ன காரமா இருக்க? காரமா இருக்காவா? காரம் மட்டும் தானா இருக்கு. போட உன் வாய் கெட்டு போயிருக்கு புண்ணு, அதனால தான் அப்படி காரம்னு சொல்றேன். புண்ணு இல்லைனாலும் புண்ணு வந்துடும், அவ்வளவு காரம். உனக்கு காரம் ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். ஏய் இந்த தேங்காய் சட்னி சாப்பிடு, அது சூப்பர் சூப்பர் சூப்பர். பட் வா சூப்பர். ஐயோ உப்பு 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 தண்ணி குடி, தண்ணி உப்பு. ஐயோ உப்பு 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 வயலாம் உப்பு. என்னடா சட்னி சூப்பரா இருக்கு, நீ என்னடா தண்ணி குடிக்கிற? அது எப்படி தேங்காய் சட்னி? உப்பு சட்னி, தேங்காய் சட்னி, உப்பு சட்னி. டேய் நீ சாப்பிடுறலடா, உனக்கு எப்படா இருக்கு? சூப்பரா இருக்கு, நல்லா தானே இருக்கு. ஏய் கார்த்திக், நான் நினைக்கிறேன் உனக்கு உடம்பு சரியில்லடா. ஐயோ கடவுளே, இத சாப்பிட்டா சுத்தமா உடம்பு சரியில்லாம போயிடும்டா. ஏன்னா நான் சமைச்சது எதுவுமே உங்களுக்கு பிடிக்கலையா? அப்படி சொல்ல முடியாதுமா, ஆனா என்னால சாப்பிட முடியலையே. ஏய் நீ சும்மா சிஸ்டர், நீங்க தான் கரெக்டான ஜட்ஜ். பாருங்க இந்த தேங்காய் சட்னி அவ்வளவு சூப்பரா இருக்கு. இவன் என்னடா உப்பு சட்னி குப்பை சட்னி சாப்பிட்டு பாருங்க. லட்சுமி லட்சுமி வேணா, லட்சுமி வேணா, லட்சுமி விபரீத பரிச்ச லட்சுமி வேணா. லட்சுமி போங்க, இனிமே நான் சமைக்கவே மாட்டேன். அது இத பாருமா கற்பகம், தங்கச்சிங்கிறதுனாலதான் இந்த இந்த உண்மையை நான் அப்படியே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நீ கொஞ்சம் சும்மா இரு சிஸ்டர். இந்தாங்க பிடிங்க, நீங்க சாப்பிடுங்க. எவ்வளவு டேஸ்டா இருக்கு இது பாருங்க, நான் சாப்பிட்டு காட்டுறேன். வேணாமா லட்சுமி, வேணாமா லட்சுமி ப்ளீஸ். டேய் என் வாழ்க்கை ஃபுல்லா கூட வர வேண்டியவடா டேய். ஐயோ உப்பு உப்பு சொன்ன இல்ல லட்சுமி. கற்பகம் நீ ஃபீல் ஆகாத. இவங்க ரெண்டு பேரும் ஏதோ பிளான் பண்ணி நம்மள கிண்டல் பண்ணுன்றதுக்காக போட்ட டிராமா மாதிரி எனக்கு தெரியுது. இரு, இது நீயே டேஸ்ட் பண்ணி பாரு. அம்மா தங்கச்சி வேணாம் தங்கச்சி ப்ளீஸ், தங்கச்சி வேணாம்மா, வேணாம் தங்கச்சி ப்ளீஸ் ப்ளீஸ். சும்மா இரு, அவ என்ன சாப்பிடுறது, நானே அவளுக்கு ஊட்டி விடுறேன். ஐயோ எல்லாத்தையும் சாப்பிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்க? சூப்பர்ல. என்னம்மா என்ன நீ தண்ணி குடிக்கிற? ஏங்க அண்ணன் லட்சுமி சொன்னது உண்மைதாங்க, ஒரே உப்பு காரம். என்னடா ஆச்சு உனக்கு? உங்க மூணு பேருக்கு நல்ல பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரியான டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்டணும். எல்லாமே நல்லா தானே இருக்கு, கரெக்டான உப்பு. எந்த அளவுக்கு காரம் இருக்கணுமோ அந்த அளவுக்கு கரெக்டா இருக்கு. சாம்பாருக்கு இதுக்கு மேல என்னங்க புளி போகணும், இவ்வளவுதாங்க இருக்கணும். நல்லா இருக்கிறது போய் ஆண்டவனே. அண்ணன் கற்பகத்தையே பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த சாப்பாட்டுல இருக்க குறை கூட ஒண்ணுமே தெரியல, அப்படிதானே? ஞானகுமாரா, ஞானகுமாரா, அம்மா லட்சுமி, லட்சுமி இனிமே இங்க இருந்தா மரியாதை கிடையாது, வா போலாம். எப்பா என்ன காரம். நிஜமாவே இது நல்லா இருக்கா? நல்லா தானே இருக்கு. ஏன் நீங்களாம் பிடிக்கலன்னு சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. ஏன் கற்பகம், நான் ஒரு கவிதை படிச்சிருக்கேன், ஒருவேளை அந்த மாதிரிதான் இதுவுமோ? என்ன கவிதைங்க? பிடித்திருந்தால் நஞ்சும் அமுதாகும், பிடிக்காவிடில் அமுதமும் நஞ்சாகும். கற்பகம், அந்த காலத்து கவிஞர்கள்லாம் பாத்தியா, எல்லாத்தையுமே நல்ல உணர்வு பூர்வமா அனுபவிச்சு எழுதியிருக்காங்க. கரெக்ட் தானே? இல்லைங்க, இனிமே நான் ஒண்ணு பேச மாட்டேன். கவலையே படாத. இப்ப அதனால என்ன, மிஸ்ஸா இருந்த ஒன்ன மிஸ்ஸஸ் ஆக்கின, இப்ப அடுத்து ஸ்ரீ ஆக்கிற. என்ன சொல்றீங்க? புரியலையா? இப்ப இத பாரு, மிஸ்னா என்ன, கல்யாணம் ஆகாதவ. மிஸ்ஸஸ்னா கல்யாணம் ஆனவ. ஸ்ரீனா
ஒரு குழந்தைக்கு அம்மாவாக போறவ. போங்க. ஏய், நீ வெக்கப்படும் போதுதான் அசிங்கமா இருக்கனா? எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? என்ன மாமா, சொல்லாம கொல்லாம ஒரு போன் கூட பண்ணாம திடீர்னு வந்திருக்கீங்க? நான் ஃபோன் பண்ணா ஊர்ல இருக்கவங்க வேலையை பாருங்க மாமா, வந்தீங்கன்னா உங்க பொழப்பு கெட்டு போயிடும்னு சொல்லுவேன். அதனால தான் ஃபோன் பண்ணாமலே வந்துட்டேன். நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் மாமா. எல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா. என்னம்மா நீ? இது வரைக்கும் நம்ம வம்சத்துல தப்பு பண்ணிட்டு யாராவது ஜெயிலுக்கு போயிருக்காங்களா? மாமா, என் தம்பி ஒரு தப்பு பண்ணல மாமா. அது எனக்கு தெரியுமா. நம்ம வம்சத்துல பிறந்தவங்க யாரும் தப்பு பண்ண மாட்டாங்கம்மா. தப்பு பண்ணவங்கள தண்டிச்சு திருத்த தான் பார்ப்பாங்க. பிரம்மா கேஸ் விஷயம் எப்படிதாம்மா இருக்கு? போன்ல சொன்ன மாதிரி தான் மாமா இருக்கு. டெப்டி கமிஷனர் அருந்ததிக்கும் ஆளவந்தான்னு ஒரு ஆளுக்கும் நடந்த குடும்ப பகையில கூட இருந்த நம்ம பிரம்மாவையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருச்சு. என்னமோ போமா, நீ போன்ல சொன்னதுல இருந்து என்னால எந்த வேலையும் பார்க்க முடியலம்மா. என் அக்கா பையன் ஜெயில இருக்கான்னு நினைக்கும் போது என்னால தாங்க முடியலம்மா. என் அக்கா மட்டும் இருந்திருந்தா இப்படிதான் ஜெயிலுக்கு போற வரைக்கும் சும்மா விட்டுருப்பாங்களா? மாமா, நான் என்னவோ கவனக்குறைவா நடந்துகிட்ட மாதிரி பேசுறீங்க. நான் உன்ன சொல்லுவேனாம்மா, என் அக்கா இல்லாம இந்த வீடே கலை இழந்து போச்சுமா. மாமா, வந்ததும் ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி சரி, நான் எதுவும் பேசல. முதல்ல நீங்க போய் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க. போங்க மாமா. சரிம்மா. என்னம்மா, உங்க மாமா எப்ப வந்தாலும் உங்க அம்மாவை பத்தி பேசி அழுதுறாரே. என் மாமாவுக்கு எங்க அம்மா மேல பாசம் அதிகம். உங்க மேலயும் அவருக்கு பாசம் ரொம்ப அதிகமா? எங்க மாமாக்கு முத குழந்தையே நான் தான். எங்க அம்மா அப்பா இல்லாத குறைய எங்க மாமா தான் தீர்த்து வைக்கிறாரு. பிரம்மா விஷயத்தை எதுவும் அவர்கிட்ட பேசிராத. என் தம்பி கைதானது யாராலன்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு தெரியாம அவங்க கிட்ட போய் பிரச்சனை பண்ணிடுவாங்க. என் மாமா கிட்ட நீ பேசும்போது பார்த்து பேசு, சரியா? சரிம்மா. விவேகா தனியா உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கான். இதுதான் சரியான சமயம் பூஜா இவன் கூட நெருக்கமா பழக விடுறதுக்கு. அப்பதான் நம்ம போட்ட திட்டம் நடக்கும். பூசணிக்கா இப்ப வர்ற மாதிரி தெரியல. அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? சரியான மங்குனி.
கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம புக்க படிச்சுக்கிட்டு இருக்கா. பூஜா, என்னம்மா நான் சொன்னதெல்லாம் மறந்துட்டு இங்க உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்க? என்னண்ணே நான் என்ன பண்ணணும்? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், நான் சொல்றத கவனமா கேளு. அண்ணே, நீங்க சொல்றத கேட்கறதுக்கு முன்னாடி போய் டிஃபன் சாப்பிட்டு வந்துடலாமா? சாப்பிடுற விஷயத்துல மட்டும் அண்ணனுக்கு தப்பாம பிறந்திருக்க, ஆனா மத்த விஷயத்துல ஜீரோவா இருக்கியே. விவேகா கிட்ட நெருக்கமா பழகுன தானே உங்களுக்குள்ள ஒரு இது வரும். எதுனே வரும்? ஐயோ, சுத்த மண்ணா இருக்கியே. உங்களுக்கு நான் பரவாயில்லண்ணே, நீங்க பொண்டாட்டிக்கு ஏழு அடி வாங்குறீங்க. ஆமா, இத மட்டும் ஒளிஞ்சிருந்து நல்லா பாரு. மத்த விஷயத்தையெல்லாம் கோட்டை விட்டுரு. நீங்க மறைஞ்சிருந்து அடி வாங்கினா தானே நான் ஒளிஞ்சிருந்து பாக்குறதுக்கு. நீங்க தான் அன்னிக்கிட்ட பப்ளிக்காவே அடி வாங்குறீங்களே, இத போய் நான் எதுக்கு ஒளிஞ்சிருந்து பாக்கணும்? இந்த லாப்பா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, மத்த விஷயத்தை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்ல. இத பாரு, விவேகா கிட்ட நேரா போய் நெருக்கமா பழகு. அவரு முக்கியமான விஷயத்தை எழுதிட்டு இருக்காரு, டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னே. நீ அவங்கிட்ட போய் ஜாலியா நெருக்கமா பழகு, அதுதான் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம். சரிண்ணே, நான் போய் நெருக்கமா பேசி பழகுறேன். போதுமா? போ போ போ. என்னத்த பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஆபீஸ்ல தானே அத்தானு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க, வீட்ல தானே? ஒரு முக்கியமான ஒர்க், அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே. என்ன இவ இவ்வளவு கேப் விட்டு நின்னு பேசிக்கிட்டு இருக்கா? பூஜைக்கு வந்த மலரேவா, பூமிக்கு வந்த நிலவேவா. பார்க்க கூடாதவன் பார்க்கறான், பார்க்க வேண்டியவ பறக்க பார்த்துக்கிட்டு இருக்கா. இவ்வளவு மக்கா இருக்காளே. நில், கவனி, புறப்படு. நானும் உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். என்ன என்ன கவனிச்ச? பருப்பு கடைய மத்த காணாங்க, அதான் தேடிட்டு இருக்கேன். மஞ்சு, நான் எந்த தப்பு பண்ணல, என்ன ஒண்ணும் பண்ணிடாத, என்ன ஒண்ணும் பண்ணிடாத. நான் உங்களை அடிக்க வரலங்க, மத்த தான் எடுக்கலான்ட்டு வந்தேன். அப்படியா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். என்னை தெரியுமா, நான் சிரித்து பழகி ரசிக்க தெரிந்த ரசிகன் என்னை தெரியுமா? எப்படி பேசுறது? இருண்ணே, பொறுமையாரு, நான் பேசுறேன். என்னாச்சு? நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? பரவாயில்ல, இருக்கட்டும். இருண்ணே, பொறுமையாரு. சரி, என்ன ஆர்டிக்கல் எழுதிட்டு இருக்கீங்க? ஒரு முக்கியமான ஆர்டிக்கல், அதான் எழுதிட்டு இருக்கேன். ஓ, அப்படியா? நீ அப்பத்துல இருந்து இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கியே, உனக்கு என்ன வேலைங்க? இல்ல, அத்தா ஆர்டிக்கல் எழுதிட்டு இருக்காரு, எப்படி எழுதிட்டு இருக்காருன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் என் தம்பி நல்லா தான் எழுதுவான். நீ நடந்துக்கிறது தான் ஒன்றும் சரியா இல்ல. நீ ஒழுங்கா நடந்துக்கிட்டேன்னா எல்லாருக்கும் நல்லது. கிடக்குறா. சரி சரி. அத்தா,
வாங்க மாமா. வணக்கம். வணக்கம் மாமா. அடே, வணக்கம் நீங்களும் சார். இங்க தான் இருக்கீங்களா? ஆமா சார். வணக்கம். வாங்க வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இந்த பொண்ணு யாரு? ஏன் தங்கச்சி தான் ஊர்ல இருந்து வந்திருக்கு. அப்படியா, சந்தோஷம். ஏம்மா, உன் பேர் என்ன? பூஜா. லக்ஷ்மிகரமான நல்ல பேருமா. என் தங்கச்சி என்ன மாதிரியே. ஆஹா, அந்த பொண்ணு எவ்வளவு அழகா கலையா இருக்கு. உட்காருங்க மாமா. இருக்கட்டும்பா. நான் சந்தேகப்பட்டுட்டு தான் வந்தேன். நீ வீட்டில் இருப்பியோ இல்லை ஆஃபீஸ் வேலையா வெளியே எங்கேயாவது போயிருப்பியோன்னு சந்தேகப்பட்டுட்டே தான் வந்தேன். ஆக எல்லாருமே இங்கே இருக்கீங்க. நம்ம கண்ணன் கூட இங்கே இருக்காரு. ஆமா ஆமா. என்ன மாமா, ஒரு ஃபோன் கூட பண்ணாம திடீர்னு வந்து நிக்கிறீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? விவேகானந்தன், நான் இங்க வரதா இல்ல, என் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வந்தேன். பக்கத்து தெருவில் இருக்காரு. அவரை பார்த்துட்டு சரி இவ்வளவு தூரம் வந்தவன் உங்களையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ சரி மாமா. என்ன மாமா சாப்பிட்றீங்க? காஃபி, டீ? அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, நான் ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். வீட்டில் எல்லாரும் இருக்கீங்க. தானே தேடுறீங்க? விவேகானந்தன், என் பொண்ணு அகல்யா எப்படி இருக்கா? விவேகா, அகல்யா நல்லா இருக்கல்ல? அவளுக்கு என்ன குறைச்சல்? நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? உங்க பொண்ணு அகல்யாவா நாங்க எங்க பொண்ணு மாதிரி பாத்துக்க மாட்டோமா? விவேகானந்தன், அகல்யாவுக்கு என் மேலேயும் அருந்ததி மேலே இருக்கிற கோபம் அப்படியே தான் இருக்கா இல்ல குறைஞ்சிருக்கா? என்ன விவேகானந்தன், நான் கேட்கிறேன், என்ன அப்படியே அமைதியா நின்றுட்டு இருக்கீங்க? அப்ப அவளுக்கு கோபம் குறையவே இல்லையா? அப்படிலாம் ஆமா சார், உங்க பொண்ணு அகல்யாவை நீங்க பார்க்க முடியாது. என் பொண்ணை நான் பார்க்க முடியாதா? இங்க இருந்தா தானே. வாய் வச்சு சும்மா. ஏங்க, வாய் மூடிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா? இல்ல மாமா, அவ அம்மா, இத பாருமா, என் பொண்ணை பார்த்து நான் பேசுறதுக்காக இங்க வரல. அவளுக்கு தெரியாமலையாவது அவளை ஒரு தரம் பார்த்துட்டு போகலான்னு தான் நான் இங்க வந்தேன். என் பொண்ணை பார்க்காத ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஒரு யுகமா தெரியுது. மாமா, நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சாலே அகல்யா கோவப்படுவான்னு சொல்றியம்மா? ஆமா சார், அதேதான் அதேதான். எப்படியும் என் பொண்ணை பார்க்காம இங்கிருந்து நான் போறதா இல்லை. எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்ல, என் பொண்ணை பார்த்துட்டேன்னா எனக்கு நிம்மதி. மாமா, அகல்யா இப்ப வெளியில போயிருக்கா மாமா. அவ வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் மாமா. ராத்திரி ஆயிடுமாம்மா? பரவாயில்லம்மா, இருந்து பார்த்துட்டே போறேன். விவேகானந்தன், உன் மேல உள்ள நம்பிக்கைனால தான் என் பொண்ணு அகல்யாவை உன் வீட்டுல இருக்கிறதுக்கு சம்மதிச்சேன். என் மேல இருக்கிற கோபமும் அருந்ததி மேல இருக்கிற கோபமும் அகல்யாவுக்கு குறைஞ்ச பிறகு என் வீட்டுக்கு வரட்டும்னு சொன்னேன். ஆளவந்தான் பையன் பிரேம அருந்ததி அரெஸ்ட் பண்ணதுனால ஆளவந்தானுக்கு அருந்ததி மேல மட்டும் இல்ல, அந்த பையனை பத்தி பத்திரிக்கையில உண்மையெல்லாம் டீட்டெயில நீ எழுதுன இல்லையா, ஓ மேலையும் அவன் ஏகப்பட்ட கோபத்துல இருக்கான். கால நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கான். சமயத்துல பழி வாங்கறதுக்கு காத்துக்கிட்டே இருக்கான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அகல்யாவை எப்படிங்க தனியா நீங்க வெளியே அனுப்பிச்சீங்க? ஏங்க, வீட்டுல யாராவது ஒருத்தர் துணையா போயிருக்கலாம் இல்லையா? அதை விட்டுட்டு முன்ன பின்ன தெரியாத மூணாவது மனுஷன் கூட அனுப்பி வச்சிருக்கீங்க. அப்படிலாம் எதுவும் இல்ல. அப்போ நான் சொல்றது பொய்யா இல்ல போலீஸ் கான்ஸ்டபிள் முருகேசன் சொன்னது பொய்யா? கோவப்படாதீங்க மாமா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எங்க யாருக்குமே சரியா புரியல. என்ன விவேகா, நீ ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குற?
போலீஸ் கான்ஸ்டபிள் முருகேசன் அகல்யாவை டி நகர்ல பார்த்திருக்கான். அவ கூட ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் இருந்திருக்காங்க. மாமா நீங்க யாரோ ஒரு கான்ஸ்டபிள் அகலியோ டீனங்களை பார்த்ததா சொன்னீங்க இல்லையா? அவர் எப்போ பார்த்தாரு? என்ன விவேகானந்தன், நான் சொல்றத நம்பாம நான் ஏதோ பொய் சொல்ற மாதிரி எந்த இடம், என்ன தேதி, எந்த கிழமைன்னு ஆதாரங்கள் எல்லாம் கட்டிட்டு இருக்கேன். அப்படிலாம் இல்லை மாமா. என்னை மன்னிச்சிருங்க மாமா. இதுக்கு மேலே உண்மையை மறைக்கிறது எனக்கு நல்லதாக படலை. அகலே இப்போ வீட்டில் இல்லை மாமா. என்ன சொல்றது, எங்க யார்கிட்டயும் சொல்லாம அகலியா வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன் மாமா.